எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாள் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேருக்கு நேர். நேருக்கு நேர் நிகழ்ச்சியினுடைய இந்த வாரத்தில் 7 கருத்துரையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்குபற்றினர்களாக வந்திருக்கிறார்கள். 7 பேரும் 7 வித்தியாசமான வேறுபட்ட துறை சார்ந்தவர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்றையிலிருந்து 4 வாரங்களுக்கு எடுக்கப் போகின்ற இந்த கருப்பொருளோடு மிக நெருக்கமான தொடர்பினை தங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த 7 துறை சார்ந்தவர்களை ஒரு வகையில் அவர்களை துறை சார்ந்த நிபுணர்கள் என்று கூறிக்கொள்ளலாம். அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். முதலிலே அழைத்துக் கொள்வோம் சாஹிர். சாஹிர் ஒரு நீதிமன்றங்களினுடைய மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றி கொண்டு வருகின்றார். பல்வேறு சமூக பிரச்சினைகளின் பால் நீதிமன்றங்களை அணுகி வருகின்ற மனிதர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றி இருக்கின்றார். எனவே அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களினுடைய பாதிப்புகள் தொடர்பாக நிறைந்த அனுபவங்கள் இருக்கின்றது. அந்த அனுபவங்களுடைய கனதியோடு சாஹிரை வரவேற்றுக் கொள்வோம். அடுத்து நாங்கள் அழைப்போம் தரவை கவி. அவர் அடிப்படையிலே ஒரு கவிஞர். ஆனால் அதை தாண்டியும் சமூகவியல் துறை சார்பான பல ஆய்வுகளையும் தொண்டு நிறுவனங்களோடு இணைந்த பல சமூக பணிகளையும் மேற்கொண்டு வருவதிலே தன்னுடைய ஆத்ம திருப்தி ஒன்றை கண்டு கொண்டிருக்கக்கூடியவர். எல்லா துறைகள் சார்ந்தும் ஒரு விசாலமான பரந்த சிந்தனை ஆய்வு விடயம் அவருக்கு மிக லாபகமாக பொருந்தி வருகின்றது. எனவே தரவை கவியை அழைத்துக் கொள்வோம். அதே போல உளவள துணையாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சசிகலா ஜெயகாந்தன். சசிகலா ஜெயகாந்தன் இந்த சமூக பாதிப்புகள் குடும்பத்தினுடைய பாதிப்புகளிலிருந்து அவர்களை மேம்படுத்தி கொண்டு வருவதற்கான உளவள துணை செயற்பாட்டாளராக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார் இங்கே லண்டனிலே. அவரை இப்பொழுது நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். அடுத்து மிக முக்கியமானவர், இன்றைய நாங்கள் எடுக்கின்ற இந்த கருப்பொருளுடன் மிக முக்கியமானவராக பொருந்தி வருபவராக இருக்கக்கூடிய ஐங்கரன். ஐங்கரன் ஒரு விரிவுரை துறையிலே உளவியல் துறை சார்ந்த விரிவுரையாளராக இருந்தாலும் இங்கே குறிப்பாக சர்வதேச நலச்சேவை இணைப்பாளராக கருவி என்கின்ற அமைப்பினுடைய மனிதநேய அமைப்பினுடைய சர்வதேச நலச்சேவை இணைப்பாளராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். அதைவிட உளவியல் சார்ந்த மனித உளவியல் சார்ந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். அதிலே முதுகலை மாணி பட்டங்களை பெற்று விரிவுரையாளராகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த கருப்பொருளோடு மிக நெருக்கமான தொடர்பற்றிருப்பார் என்று நம்புகின்றேன். அவரை இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம். அடுத்து அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வாசுதேவன். வாசுதேவன் ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளராக நான் என் மனக்கண்ணிலே அவரை பார்த்திருக்கின்றேன். பல சமூக அரசியல் சார்ந்த செயற்பாடுகளோடு தன்னை இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக தீவிரமாக செயற்பட்டு கொண்டு வருபவர். மனித நடத்தையினுடைய மனித இயல்பு பற்றிய மிக வாஞ்சையுடன் தேடலுடன் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாசுதேவன். அடுத்து ராஜேஷ் கண்ணா. ராஜேஷ் கண்ணாவை எனக்கு சிறு வயது முதல் தெரியும். திருகோணமலை என்கின்ற அவருடைய ஊரிலே ஒரு நாடக பயிற்சியிலே அவரை நான் கண்டு கொண்டிருந்தேன். அந்த காலத்திலிருந்து அவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு சமூகங்கள் தொடர்பான சமூகத்தில் நடக்கின்ற நடப்பியல்கள் தொடர்பான ஒரு வித்தியாசமான பார்வையினை அல்லது நடக்கின்ற விடயங்களுக்கு ஒரு 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 வேறுபட்ட கோணத்திற்கு ஊடாக ஒரு அணுகுமுறையினை ஒரு தீர்வினை ஒரு நடைமுறையினை கண்டுகொள்வதிலே சிறுவயது முதலே அவருக்கு ஆர்வம் இருப்பதை நான் அறிவேன். இங்கும் பல நிகழ்ச்சிகளோடு அவருடன் நான் தொடர்படுத்தி வேலை செய்திருக்கின்றேன். இப்பொழுது ராஜேஷ் கண்ணாவை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். அடுத்து அஞ்சனா.
அஞ்சனா இந்த பெண் உரிமை அல்லது பெண் விடுதலை செயற்பாடுகளிலே மிக தீவிரமாக செயற்பட்டு கொண்டு வருகின்றவர். அதை விட ஒரு முற்போக்கு சிந்தனை சார்ந்த ஒரு துணிச்சலான பெண்மணியாகவே அஞ்சனாவை காண்கிறேன். தாங்கள் நினைக்கின்ற கருத்துக்களை நினைக்கின்ற மாத்திரத்திலேயே எந்தவித அச்சமுமற்று தங்களுடைய தேவைகளை தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதிலே வாஞ்சியுடன் ஈடுபடக்கூடிய பெண்கள் எங்கள் மத்தியிலே மிக குறைவு. அதிலேயுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சலான பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு துணிந்திருக்கக்கூடிய பெண்களிலே அஞ்சனாவுக்கு முதலிடம் இருக்கின்றது. அஞ்சனாவை இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு நானும் நீங்களும் சந்திக்கின்றோம். நேருக்கு நேர் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 4 வாரங்களுக்கு புதியதொரு கருப்பொருளுடன் நகர இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த நேருக்கு நேர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளினுடைய பல் பரிமாண விளை பயன்களை அலசிக்கொண்டு நகர்கின்ற நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றது. உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் அனைவருடைய ஈர்ப்பும் இந்த நிகழ்ச்சியின்பால் இருப்பதாகவே இந்த நிகழ்ச்சியினுடைய பின்விளைவுகள் பற்றி பார்க்கின்ற பொழுது தெரிய வருகின்றது. மீண்டும் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 4 வாரங்களுக்கு இந்த பங்கு பெற்றினர்களினுடைய மிக காத்திரமான கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சி அணி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரம் நாங்கள் ஆரம்பிக்கின்ற புதிய கருப்பொருள் இந்த டொமஸ்டிக் வயலன்ட் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப வன்முறை அல்லது வீட்டுக்குள்ளே நடைபெறுகின்ற குடும்ப உறவுகளுக்குள்ளே நடத்தப்படுகின்ற அல்லது நடக்கின்ற வன்முறைகள் பற்றியதான ஒரு பார்வையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தலையங்கத்தை நாங்கள் பார்த்தவுடன் சிலருக்கு ஒரு விதமான குழப்பம். இது வேறு ஒரு தளத்திலே வேறு ஒரு முன்வழி ஆராய்ச்சி போல் இதை பற்றி இசங்களை பற்றி பேசுகின்ற ஒரு குழுக்களுக்கு சொந்தமான விடயம் என்பதை நாங்கள் பலரும் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே இது மிகச் சாதாரணமாக கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் மனதுக்கு புரிந்தும் புரியாமலும் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான். எல்லா குடும்பங்களிலும் எல்லா வீடுகளிலுமே நடக்கின்றது என்று கூற முடியாவிட்டாலும் கூட அதிகமாக குறிப்பாக புலம்பெயர்ந்த சமூகத்திலே இதனுடைய தொற்று அதிகரித்து கொண்டு வருவதாக பல உளவள துணையாளர்களும் அல்லது உளவியல் சார்ந்து செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்களும் கருதுகின்றார்கள். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லப்படுகின்ற குடும்ப வன்முறை இப்போ நாங்கள் இதை தியரியாக பார்த்து இதுக்கான ஒரு வரைவிலக்கணங்களை கூறிக்கொண்டு அல்லது வகுப்படுகின்ற நிகழ்ச்சி அல்ல. பொதுவாக மிகச்சாதாரணமாக சொன்னால் உடல் ரீதியாக குடும்ப உறவுகள் குடும்பங்களுக்குள்ளே துன்புறுத்தப்படுதல் அல்லது வார்த்தை ரீதியாக துன்புறுத்துதல் அல்லது நடத்தை ரீதியாக துன்புறுத்தப்படுதல் அல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுதல் என்பது போன்ற ஏராளமான கட்டங்களுக்குள் இருக்கும். இவற்றுள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் கணிசமான குடும்பங்களிலே நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது. இதில் இன்று நாங்கள் இந்த அமர்வுகளிலே 3 விதமான முக்கியமான விடயத்தை பார்க்கின்றோம். ஒன்று, இந்த குடும்ப வன்முறை அல்லது வீட்டு வன்முறை என்று சொன்ன உடனே அதிகமாக ஆண்கள் பெண்கள் மேல் கட்டவிழ்த்து விடுகின்ற இந்த வன்முறைகளை பற்றியதான ஒரு பிம்பம் எங்கள் முன் தோன்றலாம். ஆனால் இங்கே எடுக்கப்பட்ட இரகசிய புள்ளிவிவர தரவுகளினுடைய அடிப்படையிலே 50க்கு 50 விதமான ஆண்கள் கூட இந்த குடும்ப வன்முறைகளினாலே வீட்டு வன்முறைகளினாலே பாதிக்கப்படுகின்றார்கள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்று. ஆனால் வெளியிலே அவை தெரிவதில்லை. ஆண்கள் வெளியிலே சொல்லிக் கொள்வதில்லை. அவர்கள் சொல்லிக் கொள்வதால் அவர்கள் ஆண்களா இல்லையா அல்லது அவர்கள் ஒரு கோழைகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கௌரவத்தை சீண்டி சுயமரியாதையை சீண்டி அவர்களை இன்னும் ஒரு தாழ்வு சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு சமூக சூழல் இருக்கின்ற காரணத்தினாலே ஆண்கள் பெருமளவில் அதை வெளியில் பகிர்ந்து கொள்வதில்லை. பகிர்ந்து கொள்ளாமல் தங்களுக்குள்ளே வைத்திருந்து அவர்களுடைய மன அழுத்தத்தினுடைய விகிதம் அதிகரிப்பதற்கூடாக பல்வேறு விதமான குடும்ப சூழல் அதை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சமூக சூழலுக்கு அது நீட்சியை கொண்டு வருகின்றது என்கின்ற ஒரு விடயம் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. ஆண் பெண்மேல் கட்டவிழ்த்து விடுகின்ற வன்முறையாக இருந்தால் என்ன, பெண் ஆண்கள் மேல் திணிக்கின்ற வன்முறையாக இருந்தால் என்ன, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இறுதியாக பாதிக்கப்படுபவர்களாக மாறுகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயமும் என்னோட தரத்தில் இருக்கின்றது. இப்போ இங்கே நாங்கள் வைக்கின்ற கேள்வி முக்கியமாக இந்த குடும்ப வன்முறைகளுக்குள் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வெளியே வருவதற்கு விவாகரத்து அல்லது பிரிந்து வாழுதல் என்பது ஒரு உபாயமாக இருக்க முடியுமா? பிரிந்து வாழ்தல் என்பது எந்த வகையிலே இந்த குடும்ப வன்முறையை தீர்த்து வைக்கும் அல்லது குடும்ப வன்முறையில் தாக்கத்தினை கணவன் மனைவிக்குள்ளும் அல்லது குழந்தைகளுக்குள்ளும் இந்த பிரிந்து வாழ்தல் விதமாக தீர்த்து வைக்கக்கூடியது அல்லது இன்னும் ஒரு பரிமாணத்திலே வேறு ஒரு உள தாக்கத்தினை அல்லது உளவியல் தாக்கத்தினை அல்லது ஒரு வகையான மன அழுத்தத்தினை இந்த சமூகத்துக்கு அது கொடுக்கக்கூடியது அன்பின்ற ஒரு மிக விசாலமான பரப்பினை மிக ஆழமாக பேச வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த 7 பேரும் மிகச்சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த துறை சார்ந்து
பல் துறைகளிலும் செயற்பட்டு கொண்டு வருபவர்கள். இங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கின்றார்கள், நீதிமன்றங்களிலே மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் இருக்கின்றார்கள், இலக்கியத் துறையிலும் ஏனைய சமூகத்துறையிலும் தொண்டு நிறுவனங்கள் அடிப்படையிலும் பணி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் மிக சாதாரணமாக குடும்ப சூழலுக்குள் இருந்து கொண்டு இந்த விடயங்களை மிக லாபகமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். பெண் விடுதலை நோக்கி அல்லது பெண்களினுடைய உரிமை நோக்கி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உளவள துணையாளர்கள் இருக்கிறார்கள். உளவியல் துறை நிபுணர்கள் என்று ஏராளமானவர்களினுடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க இந்த துறை சார்ந்த நிபுணர்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த வாரத்தினை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வருகின்ற அடுத்தடுத்த வாரங்களிலே மிக கனதியான மிக காத்திரமான சிந்தனைகள் இவர்களால் வழங்கப்படலாம் என்று நம்புகின்றேன். இந்த டொமஸ்டிக் வயலண்ட் குடும்ப வன்முறை என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு கண்டத்தில் இறங்கி வந்து அவங்களுக்கு அப்பாற்பட்டு அந்நியப்பட்டு நிற்கின்ற ஒரு விடயம் அல்ல, எங்களுடன் மிக நெருக்கமாக இருப்பது. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்குரிய சரியான தெளிவு எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தவுடன் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைத்து இந்த விருந்தினர்களுக்கும் எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் நேருக்கு நிகழ்ச்சி சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொண்டு, சரி, இந்த நீங்கள் எல்லோருமே நான் நினைக்கின்றேன் இந்த குடும்ப வன்முறை தொடர்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய பார்வை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் எனக்கும் கூட பல புதிய தரவுகளை தர வேணும். இப்போ இந்த குடும்ப வன்முறைகளிலே ஆண்கள் அதிகம் பாதிக்கின்றார்கள், ஆனால் அது வெளிவருவதில்லை என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஐங்கரன், நீங்கள் எப்படி பாணிக்க நீங்கள் ஒரு உளவியல் துறை முதுகலைமானி பட்டம் பெற்று அது சம்பந்தமான ஆய்வுகளிலே ஈடுபட்டிருப்பதனாலே நான் நினைக்கிறேன் உங்களோட தொடங்குறது முக்கியமானது. எப்படி பார்க்குறீங்க இந்த குடும்ப வன்முறை, அதுக்குள்ள ஆண்களினுடைய பாதிப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப பாதிப்பு பற்றி? இந்த குடும்ப வன்முறை அல்லது அது சார்ந்த செயற்பாடுகளை பால்நிலை அடிப்படையிலே நோக்குவதென்பது நான் நினைக்கிறேன் பால்நிலையில் மட்டும் அந்த விடயங்கள் நிகழ்வதாக நான் நினைக்கிறேன். ஆணுக்காகவா, ஆணுக்கு எதிராகவா அல்லது பெண்களுக்கு எதிராகவா என்று மட்டும் பார்ப்பது என்னை பொறுத்தவரையில் அது தனிப்பட்ட குடும்பங்களிலே நிகழ்கின்ற சம்பவங்களின் அடிப்படையில் அவற்றை அது பற்றி யோசிப்பது நல்லது. நீங்கள் சொன்னது போல வெளியாலே பேசப்படாமல் இருப்பது பெரும்பாலும் ஆண்கள் மீது வைக்கப்படுகிற அல்ல ஆண்கள் எதிர்கொள்ளுகிற வன்முறைகளாக இருக்கலாம். ஏனென்றால் பெண்கள் சார்ந்து நடக்கின்ற இந்த குடும்ப வன்முறைகளை வெளிப்படுத்துகிற வெளி அவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம், அல்லது அந்த சமூக வெளி அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம், அதற்கான ஆதரவு தளம் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அது சில வேளை ஆண்களுக்கு இல்லாமலும் இருக்கலாம். அது பாலியல் அடிப்படையிலே பார்க்க வேண்டுமென்றால் அது தனித்த குடும்பங்களில் அடிப்படையில் ஆய்வு செய்து அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை கணிப்பிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் எங்கள் சமூகம், நாங்கள் வாழுகிற எங்களுடைய தமிழ் சமூகத்தை பார்த்தால் ஆண்கள் எதிர்கொள்ளுகிற வீட்டு வன்முறைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு அதுக்கான சமூக சூழல் இல்லை என்பது உண்மைதான். குறிப்பாக ஒரு விடயம் சார்ந்து ஆண் அழுவதற்கு அதற்கான களம் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளுகிற பாங்கு அல்லது அதை நோக்குகிற விதம் மிக வித்தியாசமாக இருக்கும். ஆண்களுக்கு இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் சொல்லுவேன், என்னுடைய தந்தையாரை இழந்து நான் ஒவ்வொன்று கதறி அழுகிற சந்தர்ப்பம் பெரும்பாலும் அவருடைய தகனக்கிரியை செய்கிற சுடலையிலே தான் கிடைத்தது. ஏனென்றால் அது பார்க்கப்படுகிற விதம் வேறு. அழுகிற ஆண் ஒரு கோழை அல்லது ஒரு திராணியற்றவன், ஆளுமை இல்லாதவன், இவனே அழுகிறானே, இவன் இப்படி அழுகிறானே என்ற விதமான பெர்செப்ஷன், அந்த புலக்காட்சிகள் எவ்வாறு அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், சமூகம் அவன் மீது என்ன விதமான பார்வையை வைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். ஆகையினால் ஆண் தனக்கு நிகழ்கிற வீட்டு வன்முறையை வெளிப்படுத்துகிற விதங்கள் அல்லது வெளிப்படுத்தாத நிலை அதிகமாக இருப்பது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சில வேளை அந்த வெளிப்படுத்தாத தன்மைகள் அவனை வேறு விதமான நடத்தைகளிலே ஈடுபடுத்த உந்துகிறது. அது சார்ந்த மன அழுத்தங்களை வெளிப்படுத்த அல்லது அவற்றிலிருந்து சற்று தளர்வு பெற அல்லது ஓய்வு பெற வேறு வழிகளை அவர் பயன்படுத்துவதை நாங்கள் அறிகிறோம். அந்த மனவிரக்தியின் காரணமாக சிலர் மது மற்றும் போதை பொருட்களுக்கு அடிமையாகலாம். சில வேளை அவர் தொட்டதுக்குமே வேறு சம்பவங்களுக்குமே குறுகிய நேரங்களில் அவர் கோவப்படுகிறவராக, கோபம் சார்ந்த விடயங்களால் நெருக்கடிப்படுகிறவராக இருக்கலாம். சில வேளை சமூக ஊடாட்டத்தில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கொள்ளாதவராக அவர் இருக்கக்கூடும். தன்னை அந்நியப்படுத்தி இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களோட சமூகத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் இதை பேசா பொருள்னு சொல்லலாம்.
ஆண் சார்ந்து நடக்கிற வன்முறைகள் பேசப்படுகிற அளவிலே இல்லை. என்றால் அது ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாலியலை வேறுபாடுகள் எங்கள் சமூகத்தில் சற்று அதிகம்தான். இல்லை, இப்போ ஆணுக்கான கண்ணீருக்கான வெளி, அவனுடைய வன்முறைகளுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான வெளி நிராகரிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால், அப்போ அந்த ஆணை எப்படி பாதுகாப்பது? உளவியல் ரீதியாக அவன் என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? அவர்கள் இந்த அழுத்தங்கள் சார்ந்து இதனால் வீட்டு வன்முறைகளால் நிகழ்கிற மன அழுத்தங்கள் இருந்து விடுபடுவதற்கான வழிகளை நிச்சயம் அவர்கள் கண்டாக வேண்டும். அது மிக முக்கியமானது. அவருடைய ஆரோக்கியம், அவருடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், நீங்கள் சொன்னது போல அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கருதி அவற்றிலிருந்து தன்னை ஆற்றுப்படுத்துகிற அல்லது தனக்கு தளர்வை ஏற்படுத்துகிற வழிமுறைகளை அவர்கள் கண்டாக வேண்டும். மாறாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களுக்கு தெரிந்த ஆற்றுப்படுத்தல்களை நாங்கள் கைக்கொள்ள பார்க்கிறோம். இல்லாட்டி அந்த தளர்வுகளை எங்களுக்கு தெரிந்த அறிவு கொண்டு பார்க்கிறோம். கொஞ்சம் பெக் அடித்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எந்த விதமாக யோசிக்கிறது, இல்லாட்டி தான் மறக்க உதவும், தற்காலிகமாக அது ஒரு மிக தவறான தளர்வு நிலைகளை, அந்த ரிலாக்ஸேஷனை அவர்கள் எடுக்க பார்க்குறார்கள். சில நேரம் வீட்டை விட்டு வெளியால் போய் ஃப்ரெண்ட்ஸோடு நிற்க பார்க்குறார்கள், அல்லது வீட்டை செலவழிக்கிற நேரத்தை குறைக்க பார்க்குறார்கள். இந்த ஆரோக்கியமற்ற இந்த வழிமுறைகளை தவிர்த்து சற்று ஆரோக்கியமானதும் பொருத்தமானதுமான வழிகளில் அவர்கள் இந்த மன அழுத்தங்களை அல்லது தங்களுக்கு குடும்ப வன்முறைகளால் நிகழ்கிற மன கஷ்டங்களை, பதகளிப்புகளை கையாள பழகுவது மிக பொருத்தம். இதை முக்கியமான எனக்கு பல இந்த செல்ஃப் ஹார்மிங்னு சொல்லப்படுகிற தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கின்ற இந்த விடயங்கள் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட பல ஆண்களிடம் நான் கவனித்திருக்கின்றேன். இந்த சுயமாக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது ஒரு உளவியல் ரீதியான வெளிப்பாடாக வந்திருக்கின்றது. இப்போ ராஜேஷ் கண்ணா, நீங்கள் உங்களுடைய துறை வேறொரு துறையாக இருந்தாலும் கூட நான் உங்களை அழைத்தது ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக அல்லது மனிதர்களுடன் மனிதராக வாழ்கின்ற ஒரு இந்த உளவியல் கவுன்சிலிங் என்ற இந்த விடயங்களை எல்லாம் அறிந்திராத ஒரு சராசரி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் இது எப்படி பார்க்கிறார்கள்? இப்படி ஆண்கள் மதுபோதை அல்லது வேறு விடயங்களால் அதை மறக்க பார்க்கிறார்களாம். எப்படி பார்க்குறீங்க? எப்படியான மனிதர்கள் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? நிச்சயமாக இப்படியான மனிதர்களை நான் சந்திக்கிறேன். எங்களோட சொசைட்டியில் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எங்களுக்குள்ளே கதைச்சி கொள்வது, ஒரு சரியான ஹெல்ப் லைனில் போயிட்டு இதை பற்றி ஒரு அவேர்னஸை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸே இதில் முக்கியமாக இன்வால்வ் ஆகி என்ன செய்யணும்னு சொன்னால், இது குடும்பம், இது இப்படித்தான் இருக்கணும் என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவைகளை வச்சிருக்க பார்க்கணும். ஆனால் என்ன அந்த கட்டுப்பாடு, குடும்பம் இப்படித்தான் இருக்கணும்னா என்ன அது ஏண்டா ஃபேமிலிக்காக வாழு, பிள்ளைக்காக வாழு, அது தேவைதான், இல்லையண்டு இல்லை. ஆனால் அது ஒரு கட்டத்தில் என்ன நடக்குமெண்டா பேர்ஸ்ட் ஆகும். அதுக்கான சொல்யூஷனை அப்பயே காணாமல் விட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால், இது வேறு விதமான பிரச்சனைகளை குடும்பத்தில் இன்னொரு வித்தின் இவென்ச்சுவலாக அது நடக்கும். ஒரு உடனே நடக்கலாட்டியும் அது வேறு விதமான தாக்கத்தை அந்த ஃபேமிலியில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ செப்பரேஷன் தான் சரி என்ன? இல்லை, அப்படி என்று நான் சொல்ல இல்லை. இப்போ புலம்பெயர்ந்த தேசங்களில் நார்மலாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு வயலன்ஸ் ஏற்பட்டால் நிறைய சேரிட்டிஸ் ஒர்க் பண்ணுது, உமன் ரைட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சரியான சொல்யூஷனையும் கைடன்ஸையும் கொடுக்குறாங்க. ஆனால் யூகே போன்ற நாட்டில் இப்போ நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் கழிச்சோம்னு சொன்னால், இங்கே ஆண்களுக்கான ஹெல்ப் லைன்ஸ் குறைவு. கம்பேர் பண்ணி பாவிக்கிறதும் குறைவு. நான் நினைக்கிறேன் மேன் கைண்ட் இனோவேட்டர்ஸ் என்று சொல்லி ஒரு ஹெல்ப் லைன் தான் யூகேலேயே மேன்களுக்காக வேலை செய்கிறாங்க. அதை தவிர வேறு ஒரு சேரிட்டியும் இல்லை. அந்த சேரிட்டியில் கூட அவங்களோட ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா, அதிகமான ஆட்கள் அந்த சேரிட்டியை யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி. கம்பேர் வித் 2010 முதல், இது ஒரு கதைக்காக நான் சொல்ல இல்லை, உண்மையாக நான் இது பார்த்து நான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2010 முதல் நார்மலாக 6 பேர் பாதிக்கப்பட்டால் அதில் 5 பெண்களாகவும் ஒருத்தர் ஆண்களாகவும் தான் இருந்ததாம். இப்போ 3 பேர் வயலன்ஸால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் 2 பேர் பெண்களாகவும் ஒருத்தர் ஆண்களாகவும் இருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் கூடிட்டு போகுது ஆண்கள் பாதிக்கப்படுறதில்ல. ஏன்னா அவங்க சரியான ஹெல்ப் லைனுக்கு போகிற இல்லை. மற்ற ஆண் அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டும் இருக்கிறான் என்று நான் யோசிக்கிறேன். இயற்கையிலேயே அவன் தனக்குள்ளேயே அதை வச்சு கொண்டு இருக்கிறான். வெளியில் போய் சொல்லுவாங்க தானே உருவாக்கி கொண்டு இல்லை, அது இயற்கை தானே. அது நார்மலாக ஆண் அப்படித்தானே இருக்கிறான். நீங்கள் 2 அடி அடிச்சுட்டு போனால் ஆண் தாங்கிட்டு போவான். ஆனால் இமோஷனலாக அவங்கள தாக்குனாவோ, மென்டலாக அவங்கள டோர்ச்சர் பண்ணினாலோ அவனால் அதுலேருந்து வெளிவர முடியாது. டக்குன்னு நீங்கள் கிக் அவுட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ்ன்னு சொல்லி திடீரென்று சொல்லி ஒரு வயலன்ஸுக்கு பிறகு ஒரு உமனை கிடைக்கிற சப்போர்ட் இந்த நாட்டில் ஆணுக்கு கிடைக்குது இல்லை.
அப்போ திடீரென்று வெளியில் விட்டோன்னே அண்ணா சொன்ன மாதிரி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அவர் வேற ஒரு பாதையை தேடித்தான் வெளிக்கிடுவார். கட்டாயமாக அவர் வேற ஒரு பாதையை தேடி அல்லது வேற ஒரு சொல்யூஷனுக்கு போவேன், சொல்யூஷனுக்கு போவேன். அந்த அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிற டெம்பரரி சொல்யூஷனை தேடி போக வேண்டியதாக இருக்கும். வேலை அவர் ஒரு பெண்ணை தேடி போகக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வேறு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம். அந்த நேரம் அவருக்கு அதுதான் சொல்யூஷனாக இருக்கும். அதை விட்டு போட்டு என்ன பொறுத்தளவில் என்னன்னு சொன்னால் சரியான ஹெல்ப்லைனை அணுகி அதுக்கான சொல்யூஷனை அதண்ட பாதையில் செய்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபேமிலி வைஸ் என்று நான் யோசிக்கிறேன். நல்லது. காத்திரமான பல கருத்துக்களுடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்ப வன்முறைகள் அல்லது குடும்ப சூழலுக்குள்ளே உறவு முறைகளுக்குள்ளே ஏற்படுத்துகின்ற உடல் ரீதியான வார்த்தை ரீதியான வன்முறைகளினுடைய பல பரிமாணங்களிலே அது ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் பற்றி நிறைவே சிலாகித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் வருகின்ற பொழுது இந்த விடயம் பற்றி இன்னும் காத்திரமான பல விடயங்களை பேசலாம் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. நேருக்கு நேர் இணை அனுசரணை ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட், ஹை ஸ்ட்ரீட் நோர்த், ஈஸ்ட் ஹாம், லண்டன். எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினுடைய இடைவேளையின் பின்பு அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்துக் கொள்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமாக இந்த குடும்ப வன்முறை, குடும்ப உறவுகளுக்குள்ளே ஆண் பெண் குழந்தைகள் என்ற வரம்புக்குள்ளே இடம்பெறக்கூடிய வன்முறைகள் பற்றி பார்க்கின்றோம். அது வார்த்தை, உடல் ரீதியாக துன்புறுத்தல், பாலியல் ரீதியான, கல்வியியல் ரீதியாக, பணமுழைத்தல் ரீதியாக, அல்லது வருமானத்துறை ரீதியாக என்று ஏராளமான களங்களுக்குள்ளே இந்த குடும்ப வன்முறைகள் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஆராய்ச்சிகள் அல்ல இன்று நாங்கள் பேசுவது, எங்களுடைய குடும்ப ஆலாபனைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை மிகச் சாதாரணமாக நாங்கள் புரிந்து கொண்டாலே இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்பது பற்றித்தான் பல துறை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் சரி. ஏனென்றால் இயல்பிலே ஆம்பளை புள்ளியல் நான் எக்ஸ்பிரசிவ் என்று சொல்றாரு. அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. இயல்பு, அது இயல்பாக நடக்கிற காரியம். அது இன்போன் எபிலிட்டி என்று சொல்லலாம். அது நீங்கள் டிசைன் பண்ணினது அது சோஷியல் ஃபேக்டரோ எது தெரியாது. நீங்கள் சொல்றது இந்த இன்போன் வந்து எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள சொல்றீங்க. பொதுவாக ஆண் நான் எக்ஸ்பிரசிவ் தான். அவருக்கு அதை வெளிப்படுத்துகிற தன்மைகள் குறைவு தான். இது உலகம் பூராகவும் இருக்கிற காரியம். அதால தான் கன காரியங்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே போட்டு வைத்துக் கொள்கிறார். அடுத்தது எங்களுடைய ஆண்கள் இன்னும் கூட இந்த சோஷியல் சமூக கலாச்சார காரணிகளால் இன்னும் கூட வெளிப்படுத்துகிற தன்மை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான களமும் வெளியும் மிக குறுகியது. அதாலே அவர்கள் தங்களுக்குள்ளே தாங்களே அடக்கிக் கொள்கிறார். ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த உதவி நாடுகிற அல்லது அந்த தொடர்புகளுக்காலே ஒரு நல்ல ஆரோக்கியமான வழியில கையாளுவது பொருத்தமாக இருக்கலாம். பெரும்பாலும் இந்த விடயத்தை எங்கள் சமூகம், எங்கள் குடும்பத்திலே தான் தீர்த்து கொள்ள அல்லது குடும்பத்துக்குள்ளேயே முடித்து கொள்ள விரும்புகிறார்கள். என்றால் அவர்கள் அதில் அதுக்கு பின்னாலே இந்த குடும்ப கௌரவம், ஒற்றுமையாக இந்த விடயங்கள் கொஞ்சம் இந்த சுயமரியாதை ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ நாங்கள் அந்த ப்ரெசன்ட்ல பார்த்த பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனையை கொண்டுவருமன்றது என்ற இது என்னன்னு சொன்னால், நாங்கள் அதுக்கான ஹெல்ப்லைன்ஸ் இங்கே இருக்கைக்குள்ள அந்த ஹெல்ப்லைன்களை யூஸ் பண்ணலாம். நிச்சயமா ஆரோக்கியமான வழிகளில் அதை கையாளுவது மிக முக்கியம். ஆனால் இதற்கு பிறகு இது எவ்வாறு இந்த குடும்ப கட்டமைப்பை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு எவ்வளவு உதவும்ன்றதும் முக்கியமான காரியம். அதன் கருத்தில் கொள்ள வேணும். என்னடா பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்கு, இந்த குடும்பமாகவே நகர வேணும். அதுக்காக சில வரைவரைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். தொட்டதுக்கு மூடி போய் எல்லாத்தையும் பண்ணால் அந்த வீட்டில் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற களம் இல்லாமல் போடும். அது ஒரு பிழையான முன்னுதாரணம் எங்களோட பிள்ளைகளுக்கு. நான் சொல்றேன், இன்கேஸ் இப்படி நடக்கலாட்டி அதுக்காக அப்படியான சப்போர்ட் இருக்கைக்குள்ள நீங்க சப்போர்ட், ஏன்னா பெண்கள் போயிட்டு அந்த சப்போர்ட்டை சரியான முறையில் எடுக்கிறாங்க. இங்க இருக்க லோக்கல் அவங்க யூஸ் பண்றாங்க, என்ன லோவில் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொள்றாங்க. ஏன் ஆண்கள் பயன்படுத்துறாங்க இல்ல அப்படின்றதான் அதன் இது நிச்சயமான கேள்வி.
இல்லை அஞ்சனா, இப்போ நீங்கள் இப்போ ஆண்கள் மீதான வன்முறை அல்லது பற்றி பேசுகிறோம். ஆனால் இப்போ சரிக்கு சமனாக பெண்கள் மீதான குடும்ப வன்முறைகளும் இருக்குது. இப்போ ஆண்கள் அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இது ஒரு கேள்வி இந்த வன்முறையில் ஒன்று ஹெல்ப்லைன் எடுக்கிறது. இப்போ மோசமான ஒரு நிலையில் போய்க்குள்ள எங்களுடைய அதிகமானாக்கள், நான் நினைக்கிறேன் சில வேளை ஃபெமினிஸ்ட்னு சொல்லாமல் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதிகமான எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட் உடனே சொல்கிற விஷயம் செப்பரேஷன் தான். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? நீங்கள் இந்த தரவுகளின்படி ஆண்களும் அதிகமாக இந்த வீட்டு வன்முறையில் பாதிக்கப்படுறது உண்மையான விஷயம். ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ அதை வெளிப்படுத்துறது, அதாவது அதுக்குரிய வழிமுறைகள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் 2 பேருக்குமே அந்த களம் சரியாக இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஆண்களுக்கு மட்டும் அது கஷ்டமாக இருக்குன்றதை நான் உடன்படுறதா இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சமூக காரணிகள், அந்த கௌரவம், சுயமரியாதை, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆண்கள் ஒரு ஒரு மாற்று வழிகளை நாடுகிறார்கள், அதாவது தங்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு மது மற்றும் வேறு பெண் தொடர்புகள் அல்லது நண்பர்கள் அப்படியே நாடுகள்னு சொல்றீர்கள். அது சமூகத்துல அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மாதிரி பார்க்கப்படுகின்றது. ஒரு ஆண் செய்யும் போது அவர் நீங்க சொன்னீங்க ஒரு பெக் அடிச்சா ரிலாக்ஸா இருக்குமே அப்படின்றது விஷயமா, அது ஒரு சர்வசாதாரண விஷயமா அது நீங்க ஆண்கள் செய்யும் போது அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. ஆனா இதே ஒரு விஷயத்த பெண் செய்யும் போது அது எப்படி நீங்க பாக்குறீங்க? பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இப்போ இன்னொரு ஆளோட போய் கலைக்கிறதா இருக்கட்டும், குடும்ப ஒரு விஷயத்த ஒரு நண்பர்கிட்ட போய் ஒரு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ எல்லாரும் யோசிப்பேன்னா குடும்ப விஷயம் வெளியில் போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பட் அவர்கள் இன்னொரு இந்த மாதிரி மது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் வித்தியாசமான முறையில் தான் பெண்களை சித்தரிக்கிறார்கள். அப்படி அந்த விஷயத்தை பார்க்குற நேரம் அந்த வெளிப்படுத்துகிற அந்த விஷயம்னு பார்க்குற நேரம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ஒரு எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் அது ஒரு ஆரோக்கியமான சூழல் அந்த இடத்துல இல்லைன்னா சொல்ல முடியும். இல்லை அஞ்சனாவுடைய ஒரு சரியான கருத்து என்னன்னு சொன்னால், இப்போ நாங்களே 3 விஷயம் சொன்னீங்க. பெக்கடிக்கணும், மதுவுக்கு அடிமையாகுதல், இல்லாட்டி பெண்களினுடைய பிரச்சனையோ இல்லை நண்பர்கள், இந்த 3மே கூட பெண்களுக்கு அது நிராகரிக்கப்படும். வேறொரு பெண் அவர்கள் அதை செய்தால், அதே விஷயத்தை பெண்கள் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட செய்தால் அது பிறகு இன்னும் அதிகமான மன அழுத்தத்துக்கு அவர்களை கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது என்றதை சொல்றாங்க. ஒரு கேள்வி ஒன்று வைக்கலாம் இதில் எங்களுக்கு. நான் இந்த விஷயத்தை நீங்கள் பால்நிலை அடிப்படையில் பார்க்க தேவையில்லை. ஆம்பளை பிள்ளைகள் யார் செய்தாலும் பிள்ளைதான். ஆம்பளையும் இந்த பிரச்சனைக்காக போய் மதுவுக்கு அடிமையானால் பிள்ளைன்றதை விட ஆரோக்கியம் இல்லை. அது ஆண் போய் மதுவுக்கு அடிமையானாலும் அவர் போய் வேறு தொடர்புகளோடு இருந்தாலும் இந்த காரியங்களை ஆரோக்கியமாக கையாளாமல் விட்டால் ஆணுக்கும் கூடாது, அந்த பெண்ணுக்கும் கூடாது, அந்த குடும்பத்துக்கும் கூடாது. இதே வேலையை ஆண் செய்வதற்காக நாங்கள் செய்ய முடியுமா அல்லது நாங்களே செய்யக்கூடாது என்று முனைவதும் சரியானதாக எனக்கு படவில்லை. இரு பகுதியினருமே இதை ஆரோக்கியமாக கையாளுகிற வழிகளை கண்டுகொள்வதுதான் நல்லது, முக்கியமானது. அதுதான் நாங்கள் அப்படி யோசிச்சா தான் குடும்பத்துக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது. நான் நினைக்கிறேன் நான் இங்கே சொன்ன விஷயம் இந்த மது அந்த விஷயங்களுக்கு போகிறது ஒரு தவறான முடிவுன்றது தான். ஆனால் இப்போ அஞ்சனா சொல்றது அப்படியே தான் தவறான முடிவுக்கு ஆண் போனாலும் அது வர்ற விளைவை விட அதே விஷயத்தை பெண்ணுக்கு போனால் விளைவு கூடவா இருக்குது என்று அது உண்மைதான். எங்கள் சமூக காரணிகள் எங்களோட சமூக சூழலில் அது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், அது உண்மைதான். ஆனால் இரண்டுமே ஆரோக்கியமானது அல்ல, அது தவிர்க்கப்பட வேண்டியது. வாசுதேவன், ஒரு சிறிய புன்னகையோட நீங்கள், நான் நினைக்கிறேன் மனதுக்குள்ள நிறைய கருத்து உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும், அதனால் அதனுடைய வெளிப்பாடாக தான் அந்த ஒரு புன்னகையை நான் பார்த்தேன். சொல்லுங்க அப்படி பார்க்க. இல்லை, நிச்சயமாக நான் என்னென்றால் எங்கள் தமிழ் சமூகம் பற்றிய ஒரு பார்வை ஒன்று இங்கே பார்க்க வேணும். அதாவது நீங்கள் உங்களோட தரவின்படி 50-50 என்று சொன்னீர்கள். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் வேலை செய்கிறார்கள், அங்கே நிறைய பெண்கள் வருகின்றார்கள். பிரச்சனை என்னென்று சொன்னால் எங்களோட தமிழ் சமூகத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குதானே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அப்போ இந்த பெண்கள் உண்மையிலேயே தமிழ் சமூகத்தில் இந்த வன்முறையால் பாதிக்கப்படுறதுல வெளியில் வர்றது சரியான குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு அது சின்னலேருந்தே சொல்லி வளர்க்கப்படுகிறார்கள். அப்போ இந்த தமிழ் சமூகம் இது ஆண்களின் பிரச்சனை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் பெண்களுக்கு மிக மோசமான பிரச்சனை இருக்கிறது. அவர்களால் சொல்லக்கூட முடியவில்லை. அது இங்கிலாந்தில் மிக மோசமாக எங்கட சமூகத்தில் பாதிக்கப்படுறது மிக மோசமான பெண்கள் தான். ஏனென்று சொன்னால் இங்கே இந்த பெண்கள் தமிழ் சமூகத்தில் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது. ஆனால் பெண்கள் சுயமாக இருப்பதற்கான வாய்ப்பு தமிழ் சமூகத்தில் மிக குறைவாக தான் இருந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அது கூடிக்கொண்டு வருகிறது. ஆனால் அதாவது குறிப்பாக விடுதலை போராட்டம் அது பெரிய ஒரு பங்காற்றினது இந்த பெண்கள் சுயமாக வாரத்துக்கு. அதுக்கு முதல் மிக மோசமான ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இருந்த பெண்கள் தான்.
அப்போ எப்போ விடுதலை போராட்டம் வந்து அதுக்கு பின்பாடு பெண்கள் ஆயுதங்களை தூக்கி பாடுகிறார்களோ அன்று அவர்கள் சுயமாக வர்றதுக்கான சில தேவைகள் வந்தாலும் முதலடி வந்தாலும் இன்னும் அது மிக மோசமாக தான் இருக்கின்றது. குறிப்பாக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 25 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டார்கள். 25 வருஷம் ஒன்றா வாழ்ந்தா பிறகு இன்னும் அவர்கள் உண்டாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தால் அந்த பிள்ளைகள் ஒரு திருமண உறவில் போறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகும். விருப்பக்குறைவில் அவர்கள் மாட்டேன்னு சொல்லிட்டால். ஏனென்றால் தாய் தகப்பனுடைய சண்டை, இருவருக்கும் இடையிலான அந்த உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட சிக்கல் இவர்களை அதிலிருந்து வெளியில கொண்டு போட்டுடுது. அப்போ இது வந்து இப்போ நீங்கள் செப்பரேஷன் தான் தீர்வு என்று சொன்னீர்கள்லவா, இது தீர்வா இருக்கலாம் என்று கேள்வி கேட்டீங்கள் தானே. இப்போ அந்த கேள்விக்கு இதில் நாங்கள் விடைய தேட வேண்டி இருக்குது. சில வேளை இவர்கள் செப்பரேட்டாக போயிருந்தால் இந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். இன்னும் ஒன்று நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டுக்கொள்ள தெரியாது, நான் அதை இங்கே சொல்ல வேணும். ஒரு பெண் ஒரு ஆணை கொலை செய்திருக்கிறார். அது காரணம் அவர் வயது முதிர்ந்தவர்கள். இது இங்கே சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அதாவது 35-40 வருட காலம் அவர்கள் ஒன்றாக சீவித்த கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெளியில போன பிறகு தன்னால் இயலாமல் தன்னுடைய கணவனையை குத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த குடும்பங்களுக்குள்ள நடக்கின்ற இந்த வன்முறைகள் என்றது நாங்கள் பரந்தளவில் பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தமான வன்முறையில் இதுவும் எங்களோட தமிழ் சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக வருகிறது. இந்த கல்வியை வந்து நாங்கள் ஒரு போட்டியாக வச்சுக்கொண்டு பிள்ளைகளை அதன் கருவியாக வச்சுக்கொண்டு பிள்ளைகள் மீதான வன்முறை வந்து மிக மோசமாக இருக்கின்றது. அப்போ இதுவும் நாங்கள் இங்கே பேசப்பட வேண்டிய பொருள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று வெறுமனே நாங்கள் இந்த பேசப்படாத பொருட்களாக இருக்கிறத விட்டுட்டு இதையும் நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி என்ற விஷயத்திலேயும் இந்த 11+க்கான ஓட்டம் இதில் வந்து பிள்ளைகளுக்கு கல்வி மீதான வெறுப்பு ஏற்படுகிறது. அவர்கள் பெற்றோர்களை வந்து மிக மோசமாக வேறு மாதிரி தான் பார்க்கிறார்கள். அப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய பிள்ளைகள் வந்து அங்காலிருந்து கதைக்கிறார்கள், தி ஸ்ரீலங்கன்ஸா ஸ்டூபிட்ஸ் என்ற மாதிரி தான் கதைக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களே ஒரு வேறு ஆக்கள்னு நினைக்கிறார்கள். இது ஸ்ரீலங்கன்ஸ் என்ற நாங்கள் வந்த தமிழர்களே அவர்கள் அப்படி ஸ்ரீலங்கன்ஸ், இவர்கள் வந்து இப்படித்தான், இவர்களோடு எங்களோட அப்போ பாருங்கள் எங்கே எல்லாம் விரிசல் வருகின்றதுன்னு சொல்லி. அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பலர் இருக்கின்றார்கள். இந்த இவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் அடிப்படையாக பேச வேண்டும். மற்றது எங்கள் சமூகம் பற்றிய ஒரு பார்வையும் இங்கே இருக்க வேண்டும். எங்கள் சமூகம் தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை எங்கள் கேள்விக்குறியாக்க வேண்டும். அதாவது இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். வாசவன் ஒரு மிக விசாலமான பிறப்பை சொல்லியிருந்தார். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் அல்லது குடும்ப வன்முறை என்று சொல்லப்படுறது அது உடல் ரீதியாக வன்முறை அல்லது வார்த்தை ரீதியான வன்முறை என்ற ஒரு விஷயங்களுக்கு வச்சாலும் அதுக்குள்ள பலவிதமான பார்க்குறோம். கல்வி ரீதியான கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் கூட ஒரு வகையான குடும்ப வன்முறை சூழல் என்று பார்க்குறேன். அதே போல் பாலியல் ரீதியான வன்முறைகள் இருக்கிறது. அதை நாங்கள் இன்னும் ஆழமாக போனாக்கான விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த தனியே அடித்து துன்புறுத்துதல் அல்லது வார்த்தைகளினாலே சுயமரியாதை சீண்டுதல் என்பதுக்கு அப்பாலே பாலியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, இனி பண வருமானம் ரீதியாக, ஃபைனான்ஷியல் ரீதியாக கூட இந்த 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 வன்முறை உணர்வுகள் குடும்ப சூழலுக்குள்ளே இருக்கிறது. சாஹிர், நீங்கள் நிறைய இந்த மொழிபெயர்ப்பாளராக, அதுவும் நீதிமன்றங்களினுடைய மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றியதனாலே பல சம்பவங்கள், பல மனிதர்கள், குறிப்பாக நீங்கள் தமிழுக்கான மொழிபெயர்ப்பாளராக அதிகம் பணியாற்றியிருப்பதனாலே பல சம்பவங்கள், கதைகள் இருக்குது. எங்களுக்கு இங்கே முக்கியமாக இந்த நிகழ்ச்சி ஆட்களை மையப்படுத்தியது இல்லை, ஆட்டங்களை மையப்படுத்தியது. எனவே இது ஒரு வகையான விழிப்புணர்வு சார்ந்த அல்லது ஒரு மாற்று கருத்தோடு இது அணுகுவதற்குரிய உபாயங்களை தோற்றுவிக்கும். நாங்கள் இவ்வளோ நேரமும் பேசின விடயங்கள் நீங்கள் அமைதியாக பார்த்துருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பல விடயங்கள் இதுக்குள்ள தூண்டி இருக்கு. என்ன மாதிரி பார்க்குறீங்க இந்த இப்படியான வழக்குகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க? நிறைய பேசினாங்க. அவங்களோட ஆய்வு, அவங்களோட இந்த ஃபீல்டில் இருக்கிற டெப்த்ஸ் நாலேஜ் தெரியுது. ஒரு ஃபேக்டரை, ஒரு உண்மையை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அல்லது இந்த மீடியாவில் வார தகவல்கள் அல்லது அதான் அமௌண்ட்ன்ற முடிவுக்கு நம்ம வரப்படாது. எத்தனையோ ஃபேமிலிகள் அவங்களோட கலாச்சார அல்லது அவங்களோட வீடுகளில் இருந்து வார இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வேண்டி எத்தனையோ உண்மைகளை மறைச்சிக்கிட்டு சஃபர் பண்ணிக்கிருக்காங்க. அது ஆம்பளைகளாக இருக்கலாம் அல்லது பொம்பளைகளாக இருக்கலாம். இது நடந்து கொண்டு இருக்கு எவ்ரிடே. இப்போ கோர்ட்ஸில் அல்லது போலீஸில் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியை சந்திக்கிற நேரம் ஏற்படுற அந்த ஷாக்கிங் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கள் காண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ரோமடைசிங்காக இருக்கும் அந்த 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 சந்தர்ப்பங்கள். சில நேரங்களில் வருஷக்கணக்கில் நாங்கள் வேலை செஞ்சு இருந்தாலும் கூட
அந்த அந்த நேரத்தில் பார்க்கக்குள்ள அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நாள்கள் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும். அதிலிருந்து அதோட வேலை செய்கிறவங்களுக்கு ரீகவர் ஆகிறதுக்கு அந்த அளவான ட்ரோமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. எனவே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அல்லது இந்த ஆண்களா பெண்களா யார் கூட பாதிக்கப்படுறாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு 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 பேட்டிலாக இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இதில் பிரதானமாக இப்போ என்னத்தை நாங்கள் இதை பிரதானமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால், எங்களோட அடுத்த ஜெனரேஷன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்ல விரும்பினது. அதாவது நாங்களாக வில்லிங்லி என்ன செஞ்சு கொண்டு மாட்டோம், எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு கேப் ஒன்றை ஏற்படுத்திட்டோம். இந்த பிரிட்டனில் வாழ்கிற தமிழ் ஸ்பீக்கர்ஸ், தமிழியன்ஸ் நம்ம எப்படி வாழ்கிறோம்னு சொன்னால், மெஜாரிட்டி பிரிட்டனில் எங்களோட உடம்பு தான் இருக்குது, எங்களோட தொழில் ஜீவனோபாயம் தான் இருக்குது. ஒரு சிலிண்டர் உண்டு, அந்த சிலிண்டரில் லிங்க் இருக்குது பேக் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஈச் டைம் அவங்களுக்கு வார இன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்டனுக்கு கம்பேட்டிபிள் இல்லை, ஈவன் அவங்களோட ஓன் பிள்ளைகளுக்கும் கம்பேட்டிபிள் இல்லை. அதால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதை நான் ப்ளீஸ் பண்ணி என்ற சகோதர சமுதாயத்துக்கு கேட்குறது என்னன்னு சொன்னால், இந்த தாய்மொழிங்கிற தாய்மொழிக்கு நாங்கள் நினைச்சிக்கு விளங்கிட்டு இருக்கிற பவரோட கூட இருக்கு. அதை நீங்கள் நல்ல டெப்த்துக்கு போய் விளங்கணும். ஆல்வேஸ் எங்களோட பிள்ளைகள் படிக்கட்டும், அவங்களோட நாட்டில் இருக்கிற பாசையில் படிக்கட்டும், பாண்டித்தியம் பெறட்டும், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆஸ் பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட மதர் டங்கில் உங்களோட தாய்மொழியில் கம்யூனிகேட் பண்ணுங்க. கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவரான ஒரு டூல் த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை சரியாக பாவிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆக பொருத்தமான இடம் வளமுள்ள நிலமாகிய எங்களோட பிள்ளைகள். அவங்கக்கிட்ட சரியான மாதிரி எங்களுடைய பாசையில் இப்போ ஏன் செஞ்சீங்கன்னு கேட்குறதுக்கும், ஏன் மகன் செஞ்சீங்கன்னு கேட்குறதுக்கும், ஏன்டா இப்படி செஞ்சான்னு கேட்குறதுக்கும் எல்லாம் ஒரு சின்ன மாதிரி தனிக்கு எங்களோட டோன், எங்களோட தாய்மொழி என்றதால தான் நம்மளுக்கு இந்த டோனில் நம்ம இந்த சுழிவு நெளிவை ஏற்படுத்த. அப்போ அப்பா கவலைப்படுறேன், அம்மா கவலைப்படுறேன், இனி செய்யப்படான்ற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துவோம் நம்ம. அதனால் கண்டிப்பாக தாய்மொழியில் பேசுங்க. இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போக்கில் பிள்ளைகள் பாலர் வகுப்பில் நர்சரியில் படித்த பிள்ளைக்கிட்ட அம்மா அப்பா காய்ச்சி கொண்டிருந்த இங்கிலீஷ் அப்படி போய் பிள்ளை அவங்களோட பாசையில் டெவலப் ஆயிடுவாங்க. ஆனால் ஃபாதர் மதர் கிளாக் வந்துட்டு அவடத்துல செட் பண்ணிடுங்க, அதை விட்டு மூவ் ஆகாது, எவ்வளவு தான் நின்றார். அப்போ என்ன நடக்குமென்றார், சர்டன் பாயிண்ட்டுக்கு பிறகு பிள்ளைகள் அவங்க மேல் நோக்கி வளர்கிற ஏஜ், நாங்கள் ஸ்டடியாக இருக்கோம் அல்லது டிக்ளைன் டைம். அப்போ எங்களுக்கு பிள்ளைகளில் எல்லாத்தையும் சரி காண இயலாமல் இருக்கும், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அதை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி புரிஞ்சு வைக்கணுமென்று தெரியாது. லாங்குவேஜ் பவர்ட்டி வரும், அன்னரும் பாஷை பஞ்சம். அப்போ அதனால் என்ன செய்வாங்க, கையை நீட்டுவாங்க அல்லது வயலண்ட்டான ராங்கான டேர்மை பாவிப்பாங்க. ஏன்னாட்டா நம்மளோட மதர் டங் இல்லை, பிள்ளையான வார்த்தையை பாவிப்பாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேன், நம்மளுக்கு தெரிய மாட்டான். இந்த வார்த்தை வந்துட்டு எவ்வளோ கடுமையாக அந்த பிள்ளையை ஹிட் பண்ணுமென்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ராங்கான டேர்மை பாவிப்போம். அப்போ அது ஸ்கூலில் ரிப்போர்ட்டட் ஆகும். மிக அழகான ஒரு ஒப்புவமை நீங்கள் சொன்னீங்கள். உண்மையாகவே குடும்ப வன்முறைக்கும் தாய்மொழியில் பேசுவதற்கும் சும்மா வெளிப்படையாக பார்த்தால் அது இரண்டும் வேறுபட்ட துருவங்கள். ஆனால் நீங்கள் மிக அழகாக அதை கொண்டு வந்து பொறுத்திருந்தீங்க. நீங்கள் இவர் சொல்லிகள் ஒரு விடயம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன சொன்னால், ஒரு தொடர்பாடல் ஒரு விடயத்தை மற்றவருக்கு சொல்வது எல்லாம் மொழி உணர்வு கடத்தப்படுதல். இப்போ தாய்மொழியில் பேசிக்கலாம், அந்த சின்ன சின்ன எங்களுடைய உச்சரிப்பினுடைய அசைவுகள் கூட பல உணர்வுகளை பிள்ளைகளை கடத்தும். எனவே எப்படித்தான் ஆங்கிலத்தில் பாண்டித்தியம் பெற்றாலும் விரிவுரையாளர்களாக பேராசிரியர்களாக இருந்தாலும் கூட தாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு மாற்றம் சரியாக பிள்ளைகள் மத்தியில் கடத்தப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு கிளாக்கில் நாங்கள் அப்படியே பிளக்காகி நிற்க மாட்டோம். அந்த பிள்ளைகளுடன் நீண்ட காலத்துக்கான தொடர்பாடலை வைத்திருக்கின்ற பொழுது இந்த வன்முறைகள் குறைவாக இருக்கும் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் சாயர் நீங்கள் சொன்ன விஷயம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு நிலைகள். இப்போ நாங்கள் இன்னொரு கோணத்திலையும் பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய, அது தாய்மொழியிலான் பேசுவீனம் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதில் வரக்கூடிய வன்முறை இந்த மொழிகளை தாண்டி பிள்ளைகளில் தாக்கத்தை செலுத்துகிறது என்று ஒரு கோணம் இருக்குது. இப்போ பிள்ளைகளை அடிக்கிறது, பிள்ளைகளை துன்புறுத்துறது அல்லது கடுமையான வார்த்தைகளால் திட்டுறது, அது பிள்ளைகள் மீது நேரடியாக கொடுக்கப்படுகின்ற வன்முறை. அதுக்கு நீங்கள் இந்த மொழி ஊடாட்டங்கள் அந்த ஒரு தீர்வாக
ஒரு கணிசமான பங்கு கொள்ளலாம். ஆனால் இதை வெறும் பார்வையாளனாக இருந்து கொண்டு குடும்பச் சூழலுக்கு கணவன் மனைவிகளில் இருக்கக்கூடிய வன்முறைகளை பார்த்து ஒரு 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 உணர்வு ரீதியாக வன்முறைக்குள்ளாகின்ற அந்த குழந்தைகளுக்கு இந்த தாய்மொழி ஊடுகாலத்தில் எப்படிமான ஒரு தீர்வாக இருக்கும்? ஒரு குற்றம் ஒன்று வந்தால் போலீசார் விசாரணையில் பிரதானமாக ஒரு விஷயம் இருக்கும். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிற நேரம் பிள்ளைகள் ப்ரெசண்ட்டாக இருந்தாங்களா இல்லையாங்கிற. பிள்ளைகள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அவர் பனிஷ்மெண்ட்டுக்குரிய பார ஹை தொங்கல் போயிருக்கும் அவருக்கு கணக்கு பனிஷ்மெண்ட். தேர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். அண்ட் அது நல்ல ஏன்னு சொன்னால் 2 வகையான டேமேஜ் ஒரு நேரத்தில் ஒரு தந்தை அல்லது ஒரு தாய் சுயநலத்துக்காக வேண்டி ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இவங்களோட ஈகோ, நம்ம அதை நல்லா விளங்கணும். அதாவது ஃபேமிலிங்கிறது வேறு இது அவுட் ஆஃப் இந்த சப்ஜெக்டுக்கு இல்லாட்டியும் இதில் கான்டெக்ஸ்ட்டை விளங்குறதுக்காக சொல்கிறேன் நான். அதாவது வேறு ஒரு தந்தை தாய் பெற்று வளர்த்த பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இன்னும் ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஆம்பளையோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாரவங்கிறத ரெகனைஸ் பண்ண மறக்கிறாங்க எல்லாரும். அப்போ அதால் டே 1 நம்ம நினைக்கிற நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுமென்ற கண்டிஷனுக்கு எதிர்பார்க்குறாங்க. தட் வில் நாட் ஹேப்பன். அப்படி நடக்காமல் இருக்கக்குள்ள இவருக்கு வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த மாப்பிள்ளையால் இல்லை பிரச்சனை வர, இந்த மாப்பிள்ளைக்கு பின்னால் இருக்கிற ஒரு சலங்கை அவர் பிரதர் ஆறாலும் அவர் அப்பா அவர் அப்பாட்டன்னு சொல்லி அவங்க கொடுக்குற ப்ரெஷரால் தான் இவங்க இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தினா இதால் இந்த பிள்ளை இப்போ இவங்களுக்கு இடையில் பிரச்சனை வருது. இப்படி தான் பிரச்சனை வருது. இப்படி பிரச்சனை வர நேரத்தில் ஆப்வியஸ்லி இந்த பிள்ளை பாதிக்கப்படுது. பிள்ளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாமல் போகும். மனுஷன் நாம் எல்லாரும் மனுஷன். அப்போ இவ்வளவு வாழ்ந்து ஒரு கல்யாணம் கட்டுற லெவலில் இருக்கிற நம்மளுக்கு ஈகோ விட்டு கொடுக்க இயலாத அளவுக்கு இருக்கமெண்டா இப்போ தான் உலகத்துக்கு வந்து அப்படியே ஒரு பூத்த பூ மாதிரி இருக்கிற ஹார்ட்டையுடைய ஒரு பிள்ளோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள சாதாரண ஒரு மனுஷன் உலகமெல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம், உலகமெல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம். இது மனுஷன்ட்ட நேச்சுரலான குவாலிட்டி. அப்போ எல்லாரும் சிரிக்காங்கன்னு சொன்னால் நாம் பார்த்துக்கிறப்ப நம்மளுக்கு ஏன் சிரிக்காங்கன்னு தெரியா, நம்மளோட முகத்தில் ஒரு புன்முறுவல் தெரியும், ஏதோ ஒரு ஜோக் ஒன்று நடக்குதுண்டு. இதுதான் மனுஷன்ட்ட நேச்சுரலான குவாலிட்டி. அப்போ இந்த அம்மாவும் அப்பாவுங்கிற இவ்வளவு நெருக்கமான எவ்வளவு அன்பு தர வேண்டிய ஆக்கள் பிசாசு மாதிரி சண்டை பிடிச்சிக்கிருந்த புள்ளோட முன்னிலையில் மென்டலி புள்ள டேமேஜ்ட் ஆகுது. புள்ளோட ஆட்டிடியூட்டுகள் மாறுது கம்ப்ளீட்டாக. அவங்களோட படிப்பு அவங்களோட எல்லாத்திலையும் அது செல்வாக்கு செலுத்தும். அதுக்காகவும் அதோட முடிய மாட்டான். நிறைய நேரங்களில் ஒரு பிள்ளை எப்போ அவர வைஃபை அவர பிள்ளைகளை நடத்துகிற எப்படிங்கிறத டிசைட் பண்ணுறார் என்று நினைக்கிறீங்க? அவர் சின்ன பிள்ளையை அறிக்கக்குள்ள டிசைட் பண்ணுறார். ஒரு சின்ன பிள்ளை பெண் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 7 வயசு மகன் இருந்தால் அல்லது மகள் இருந்தால் அன்னரமே அவர் பார்ட்னரோட எப்படி டீல் பண்ணணும் மண்டத்தையும் அவர பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் மண்டத்தையும் டிசைட் பண்ணாங்க இவங்களை பார்த்து. அதனால் இவங்க ஒரு சரித்திர ரீதியான ஒரு கிரைமை செய்கிறதால பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் இல்லை, இப்படியான வேலைக்குரிய தண்டனை கடும் நல்ல மனுஷன் சொல்ல, அதால் கடும் தண்டனையை வச்சிருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம் சொன்னீர்கள். சரித்திர ரீதியான குற்றம், கிரைம் ஒன்றை செய்கின்ற பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் வன்முறைகளில் ஈடுபடுதல் அல்லது குடும்ப வன்முறைகள் அது வார்த்தைகளாக இருந்தாலும் உடல் ரீதியாக துன்புறுத்தலாக தான் ஈடுபடுவது சரித்திர ரீதியாக வரலாற்று ரீதியாக சந்ததி ரீதியான ஒரு குற்றத்தை புரிகின்றோம் என்கின்ற அந்த கூற்றோடு நாங்கள் இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்புறவுகளே, நல்ல காத்திரமான பல இது சம்பந்தமான வேலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த இன்றைய அமர்விலே உங்களுக்கு புரிந்திருக்கும்.
இந்த இங்கே பேசப்பட்ட இந்த விடயங்கள் ஒரு புல்லரிப்புடன் ஆச்சரியத்துடன் கூடிய பல உணர்வேலைகளை எனக்கு கிளறி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கும் இதில் வந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பல சங்கதிகளை இது பேசியிருக்கும். இன்னும் ஆழமாக கனதியாக தேவையான பல விடயங்களை பேசுவோம். தொடர்ந்து சனிக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இத்துடன் இந்த வாரத்துக்கான நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் அடுத்த வாரத்திலும் இதே கருத்துரையாளர்களுடன் இதே கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே. நேருக்கு நேர் இணை அனுசரணை ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட், ஹை ஸ்ட்ரீட் நோர்த், ஈஸ்ட் ஹாம், லண்டன்.